ஹரி ஓம். வணக்கம். இன்றைய சிந்தனை, நம்ம நாட்டில் ஜாதி தான் இந்த சமுதாயத்தை, இந்த தேசத்தை பிளவுபடுத்துகிறது அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள் ஜாதியை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி புரட்சி பண்ணி வீர ஆவேசமாக பேசுவார்கள் அவர்களுடைய பொழப்புக்காக. ஆனால் இந்த ஜாதி தான் இந்த நாட்டை பிளவுபடுத்துகிறதா என்றால் இல்லவே இல்லை. ஆயிரம் ஆண்டுகளாக இந்த ஜாதி நம்மளோடு பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயர் அடையாளமோ அதுபோல் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு பெயர், ஒரு ஜாதிங்கிற பெயர் அடையாளம். ஆனால் இந்த ஜாதி என்றுமே சமுதாயத்துக்கு பிளவுக்கு ஒரு காரணமாக இருந்ததில்லை. ஆனால் தீண்டாமை தான் பிளவுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. தீண்டாமை. நம்ம வீட்டில் வளர்த்துற நாயை கூட மடியில் வச்சுக்கிட்டு கொஞ்சுவோம். ஆனால் சில மனிதர்களை தொட்டால் பாவம், முட்டினால் பாவம், தொட்டால் தீட்டு, உள்ளே வரக்கூடாது அப்படியெல்லாம் சொல்கிறது தான் இந்த நாட்டினுடைய சமுதாயத்தினுடைய ஒரு பிளவாக இருந்திருக்கிறது. இது எப்படியோ இந்த ஜாதிக்குள் புகுந்து விட்டது. அது சுயநலமாக இன்னைக்கு அது வேரூன்றி விட்டது. அதுதான் காரணம். அதைத்தான் நாம் எல்லாரும் சேர்ந்து களையெடுக்க வேண்டிய விஷயமா தவிர, ஆனால் ஜாதி கிடையாது. ஒரு விவசாயி விவசாயம் பண்ணுகிறான். அவன் வீட்டில் அவன் தோட்டத்தில் ஒரு 50 மூட்டை நெல் விளையுது அப்படின்னா அதில் 30 மூட்டை செலவுக்காக விற்றுருவான். மீதி இருக்கிற 20 மூட்டையில் ஒரு பங்கு தன்னுடைய குடும்ப ஒரு வருஷ உணவுக்காக போகும். இன்னொரு பங்கு தன் தோட்டத்தில் வேலை செய்கிற தொழிலாளி வீட்டுக்கு போகும். இன்னொரு பங்கு நாவிதர் வீட்டுக்கு போகும், சலவை தொழிலாளி வீட்டுக்கு போகும், செருப்பு பிடிக்கிறவர் வீட்டுக்கு போகும். இப்படி இவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற, இவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற அத்தனை பேர் வீட்டுக்கும் தன் தோட்டத்தில் விளையிற நெல் அவர் வீட்டுக்கு போகும். இதையெல்லாம் நான் எங்கள் ஊரில் கண்ணார பார்த்துருக்கேன். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஏழையினுடைய கிராமத்தில் ஒவ்வொரு தொழிலாளர்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம், கல்யாணம், திரட்டி அப்படின்னா இந்த விவசாயி போய் முன்னாடி நின்று அந்த கல்யாணத்தை தன் வீட்டு கல்யாணம் போல் எல்லாம் செலவெல்லாம் போட்டு நடத்தி வைப்பார். அப்படி ஒரு ஒற்றுமை இருந்தது, அப்படி ஒரு பாசம், பண்பு இருந்தது. ஆனால் இந்த அரசியல்வாதிகள் ஜாதியை பேசி நமக்குள்ள ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி, ஒரு பொறாமையை உருவாக்கி இன்னைக்கு இந்து சமுதாயத்தில் பிளவுபட வைத்திருக்கிறார்கள். அதில் குளிர் காய்ந்து கொண்டு இருப்பவர்கள் அரசியல்வாதிகள். ஆனால் உண்மையாலுமே இந்த ஜாதி பிளவாக இருந்ததா அப்படின்னா இல்லை. ஸ்ரீ பகவானே சொல்கிறார், கிருஷ்ண பரமாத்மாவே கீதையில் சொல்கிறார், நானே 4 வர்ணங்களை உருவாக்கினேன், பிறப்பின் அடிப்படையில் அல்ல, தொழில் குணத்தின் அடிப்படையில் என்கிறார். குணத்தின் அடிப்படையில் ஒரு தாயின் வகுத்தில் பிறக்கிற 4 குழந்தைகள் 4 ஜாதியாக இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு குழந்தை, நான் படித்த ஆசிரியர் ஆகணும், நான் இந்த கோயிலுக்கு பூஜை பண்ணணும், நான் வேதம் கற்றுக்கணும் அப்படின்னு எல்லாம் போனால் அது பிராமணன். இன்னொரு குழந்தை, நான் இராணுவத்தில் சேர போகிறேன், நான் போலீஸ் ஆக போகிறேன், நான் கலெக்டர் ஆக போகிறேன், நான் அரசியல்வாதியாகி இந்த நாட்டை ஆள போகிறேன் அப்படின்னு போனால் அவன் சத்திரியன். அதே போல் இன்னொரு பையன், நான் விவசாயம் பண்ண போகிறேன், இல்லை நான் வியாபாரம் பண்ண போகிறேன், நான் கடை வைக்க போகிறேன், இப்படி பொருளின் ரீதியாக சிந்திப்பவனுக்கு பேர் வைசியன். 4வது குழந்தை, இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, நான் வேலை செய்கிறேன், எனக்கு சம்பளம் கொடுத்துருங்க, அது போதும். இன்றைக்கி கவர்மெண்ட்டில் இருக்கிற அத்தனை கவர்மெண்ட்டு ஆஃபீஸர்கள் அத்தனை பேரும் சூத்திரர்கள். ஏன்னா சொன்னால் செய்கிறவங்க தான் அவங்க. இப்படி 4 வர்ணங்கள், குணத்தின் அடிப்படையில் 4 வர்ணங்கள். ஆனால் அந்த 4 பேரும் ஒரே தாயினுடைய பிள்ளைகள். இப்படித்தான் சமுதாயத்தில் அந்த வர்ணங்கள் தொழிலின் அடிப்படையில், குணத்தின் அடிப்படையில் இருந்தது. அதுதான் அடையாளம். ஆனால் அது காலப்போக்கில், எப்படி டாக்டருடைய பையனுக்கு டாக்டர் பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி, எப்படி ஆசிரியருக்கு ஆசிரியர் இன்னொரு ஆசிரியர் பெண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி, இன்றைக்கி அதெல்லாம் ஒவ்வொரு ஜாதியாக மாறிக்கிட்டு இருக்குதுல்ல. அதுபோல் பின்னாடி அது சுயநலத்தின் அடிப்படையில் பிராமணர்கள்லாம் தனியாக, சத்திரியர்கள்லாம் தனியாக, வைசியர்கிட்ட தான் கல்யாணம் பண்ணிக்கணும், சூத்திரருக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு சுயநலம் உள்ள பூந்து இன்னைக்கு அரசியல்வாதிகள் பேசுகிறதுக்கு ஒரு காரணமாக அமைந்து விட்டது. ஆனால் உண்மை பிறப்பின் அடிப்படையில் ஜாதி அல்ல, குணத்தின் அடிப்படையில். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.